வலிக்குதா? என்ன? இவ்வளவு நடந்த உனக்கு ஹலோ மகாராணி, நான்தாமா சின்ன. என்ன விஷயம்? நான் உயிரோடு இருக்கிற விஷயம் ஒண்ணு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்ல. எவனோ ஒருத்த கார்த்திகாமா நான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கொயரி செஞ்சுக்கிட்டு இருக்கானா? அது சரி, உன்னையும் அவன் பிளாக்மெயில் செஞ்சானாமே, உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? தாயத்து மகிமை, நான் உயிரோடு இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை ஜெயில போட்டுருவாங்க. என் பாடியில இருந்து புல்லட் எடுத்த உன் கைக்கு விலக மாட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதம்மா. அதனாலதான் எனக்கு பயங்கரமா கோபம் வந்து அவனை மேல்லோகத்துக்கு அனுப்புற முடிவு செஞ்சு வேணால இடிச்சுட்டேன். அவனும் செத்துட்டான்னு நினைச்சு நான் திரும்பி வந்துட்டேன். இப்ப என்னடான்னா அவன் பொழைச்சு உன்கிட்டயே வந்திருக்கானா? பாவம், நாம ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அம்மா, என்ன ஆனாலும் சரி அவனை நம்ம விடக்கூடாது. உடனே அவனுக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு அவனை கொன்னுடு. நான் உயிரை கொடுக்கிற டாக்டரை தவிர உயிரை எடுக்கிற டாக்டர் இல்ல. ஓ, மனச பத்தி எனக்கு தெரியுமா. நீ கொல்லலன்னா நான் அவனை கொல்ல போறேன். கொலை செய்யறதுக்கு எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ஒருவேளை அங்க யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா நீயும் மாட்டிக்குவ. அதனால மரியாதையா நான் சொல்றது கேளு. என் உயிரை போனாலும் அப்படி செய்ய மாட்டேன். நான் சொல்றதை நீ கேட்கலன்னு வச்சுக்க. நீ சொல்றதா கேட்க மாட்டேன். இடியட். I love you. உன்னை Kiss me, darling. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? காவலை மீறுது காமனை வேதனை ஏனோ கண்ணம்மா. நாளை கோட்டை மீதில் வேட்டை தேடாதோ. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு?
பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? ஆஹா, அப்பப்பா, காதல் என்னும் ஊரு. மெதுவா, மெதுவா, சூடா தரவா, நெஞ்சில் என் ஆசை எல்லாம் உன் பூஜை. உன்னோடு வந்து சொர்க்கம் உரசும். கலையா சிலையா ஹே காமனி நிலையா துள்ளி சேர்ந்தாளே என்னை புது ரோஜா புது ரோஜா செவ்வாழை தண்டில் என் மனம் உருகும். தேனோட்டவா, தேன்கூட்டு தேரோட்டவா. காதல் கரை தேடாமல் என் உடல் ஓயாது. ஆசை அலை வந்தாலே நீந்திடும் சாயாது. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? ஆஹா, அப்பப்பா, காதல் என்னும் ஊரு. காவலை மீறுது காமனின் வேதனை ஏனோ கண்ணம்மா. மோகன சங்கம் நீரிட சிங்கம் மூழ்கிட கொஞ்சம்மா. என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. இந்த பொறுக்கி போய் வாயில வந்தபடி பேசுறான். என்ன லட்சுமி என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க எஸ்பி சார், உங்களுக்கு டைம் வந்துட்டு. அம்மா என் புருஷனை காப்பாத்துங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். என்னாச்சுங்க? யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க டெரரிஸ்டா இருக்கலாம். இல்ல இல்ல, என் புருஷனை கொன்னது அந்த ஜின்னாதான். இல்லம்மா, அவன் செத்துட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இந்த டாக்டர் தான். நீங்களே சொல்லுங்க டாக்டர். அவன் செத்து போயிட்டான். இல்ல, அவன் சாகல. கண்ணெதிரில புருஷனை கொல்றத பார்த்து மென்டலா அப்செட் ஆயிருக்காங்க. நான் சொல்றத நம்புங்க சார். என் புருஷனை கொன்னது அந்த ஜின்னாதான். அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் சாகல. நான் சொல்றத நம்புங்க சார். டாக்டர், ஜின்னா ஃபோன் பண்ணிருக்கான். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணுமா? இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறான்னு சொல்றதுக்கா? அப்படின்னா ஜின்னா இன்னும் உயிரோட இருக்கான்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? அந்த பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? அவங்க அழுகையை கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு மனசு இறங்கி உண்மையை சொல்லணும்னு தோணலையா? நீ உண்மையை சொல்லணும்னா இன்னும் எத்தனை பேர் இங்க சாகணும்? அவங்க கண்ணால பார்த்து சொன்ன உண்மையை யாருமே நம்பல. எதனால? நீ கொடுத்த டெத் சர்டிபிகேட்னால. அவங்கள பைத்தியக்காரியாக்கி அவங்க புருஷன் பணத்து பக்கத்துல இன்னொரு பணமா நிக்க வச்சிட்ட. எதனால? நீ சொன்ன பொய்யால. ஒரு பொய்யால எத்தனை பேரை மோசம் செய்ய போற? எத்தனை பேரோட உயிரை எடுக்க போற? நீ உயிரை கொடுக்கிற டாக்டரா இல்ல உயிரை எடுக்கிற ராட்சசியா? சொல்லு சொல்லு. ஏன் உண்மையை மறைச்ச? கொன்னுடுவேன் நானு? பயமுத்துறானா இல்ல பணத்தால் அடிச்சு வாயை மூடனா? நோ, நான் பணத்துக்கு ஆசைப்படல. அவங்க என் உயிரை எடுத்துருவாங்கன்னு பயந்து அந்த வேலையை செய்யல. ஒரு டாக்டரா 2 பச்சை குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வேலையை செஞ்சேன். அது தவிர அவங்க அக்கா பிள்ளைங்கிற சுயநல தலை இல்ல. அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் செத்துட்டாங்கிற பொய்ய சொல்லிருக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பயப்படாத, இன்னோட அவன் கதையை முடிக்கிறேன். எங்க இருக்காம? ஓ மிஸ்டர் ஜின்னா, how are you? எப்படி இங்க வந்த? பைக்ல. எதுக்கு வந்த? உன்னை புடிச்சு கொடுக்கறேன்னு சிபிஐ கிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேசியிருக்கேன். என்ன பிடிச்சு ஒப்படைக்க போறியா? யா, இப்போ மரியாதை நீயா என் கூட வர போறியா இல்ல எப்பவும் போல டிஷன் டிஷன் பண்ணிட்டு கை காலை உடைச்சு என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? உங்க இஷ்டம் சார். ஓகே, அப்போ பைக்லயே போலாம்.
ஹலோ ரவுடிஸ், இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் எங்கடா காணுமேனு பார்த்தேன். வாங்க வாங்க. என்ன உங்க ஆளுங்க ஃபைட்டுக்கு ரெடியா வந்திருக்காங்க போல இருக்கு. ஃபைட் பண்ணிட்டா? ஃபைட் பண்றத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா பாவம் அடி வாங்குவாங்களேன்னு பாக்குறேன். ஆமா நிஜம்தான். ஏய் நாம வில்லனுங்க, அவரு ஹீரோ, அவர் தான் ஜெயிப்பாரு. பந்தயமா? இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆம்பளைங்க மாதிரி பேசுங்க. ஜின்னா ஒன்னும் பயப்படவே வேண்டாம். உன் பந்தயத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன். இதான் எனக்கு பிடிக்காது. பாக்காதப்ப முதுகுல குத்திடுவீங்களே. எப்போ ரெடி சொல்லிட்டு தானே அடிக்கணும். சொல்லுங்க. ஒரு மினிட். பான் பராக். The secret of my energy. 1 2 குப்தா சார், அடி செருப்பால். என்ன குரு? இன்னைக்கு ஹிட் லிஸ்ட் எத்தனை பேர்? 6 பேரு. என்னடா அது? தினம் 5000 10000 செத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு 5-6ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே. இன்னைக்கு வேர்ல்டு பந்த், அதனால ரயில் பஸ் பிளேன் எதுவும் ஓடாது. அந்த 6 பேர் கூட இல்லைன்னா நமக்கும் பந்த் ஆயிருக்கும். சரி, அந்த 6 பேர் யாரு? பிங் பாங் பிங் from China. Chaya. நன்னி. Nuncho Kucho from Russia. Gundelo Mandelo from South Africa. Cycle chain from Hong Kong. சைக்கிள் செயினா? இவன் என்ன ஜாக்கி சான் கசினா? இல்ல, ஜாக்கி சான் டூப். இன்னைக்கு ஷூட்டிங்ல இவன் சாவ போறான். 5 புஷ் பிளிப்ஸ் ஓனிடா from Canada. கன்னகோல் ஜின்னா from India. ஜின்னாவா? அப்படின்னா நம்ம தேடுற ஜின்னா இவன் தானா? அம்மா ஜின்னாதான். என் போஸ்டை யாராலும் இனி புடுங்க முடியாது. என்னடா என்ன பெருச்சாளி மாதிரி பாக்குற? அவனை கொல்ல பட்ட நமக்கே. நீ அமுக்க சொன்னா அமுக்கிறதுக்கு இது என்ன வண்டி ஆரன் நினைச்சியா? அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ரூல்ஸா? அவன் சாவறதுக்கு இன்னும் ½ an hour டைம் இருக்கு. ½ an hour டைம் இருக்கா? தப்பிச்சு குச்சு போயிட போறான்டா. அவன் எங்க இருக்கான்னு பாரு. அவன் நம்ம கார்த்திக் தானே? ஆமா. எப்படியோ அவனை புடிச்சு நல்லா உதைக்கிறான்டா. உதைக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஜின்னாவோட சாவம் அவங்க கையில தான் இருக்கு. சாவாஷ், வெரி குட். அப்படிதான். குத்து, ரைட், லெஃப்ட், எம்ஜிஆர் ஐடி, ரஜினி குத்து. அடி. குத்து. இன்னும் 9 செகண்ட் தான் இருக்கு. 8 செகண்ட். ஜின்னா செத்துட்டானா இந்த யம அவன் நாற்காலியில ஒட்டிக்குவான். இவன் அந்த பதவி விட்டு இறக்கி நான் அந்த நாற்காலியில உட்கார்ந்தேன்னா ஜின்னா சாவ கூடாது. முடிஞ்சு போச்சு. ஜின்னா கதை க்ளோஸ். பட்டன் அமுக்கு. அமுக்கிடுறேன். ஜின்னா செத்துட்டான்டா. அவன் ஆத்மாவை பத்திரமா புடிச்சிட்டு வாங்க. அப்பாடா, உங்களை குத்திட்டு இவன் செத்து போயிட்டானே சார். அவ சத்தா சாவுட்டா. சீக்கிரம் டாக்டர் கூப்பிட்டாங்க, இல்லன்னா நான் செத்துருவேன். சரிங்க சார்.
big jaw. Such a beautiful place, beautiful girls. Hi, YD Raju. Hey, YD Raju, how are you? ஹாய் கார்த்திக். அரே, CH Gupta. எப்பப்பா நீங்க ரெண்டு பேரும் செத்து போறீங்க? நாங்க சாகவே மாட்டோம். இது எங்க நேட்டிவ் பிளேஸ். பிளேஸா? அப்படின்னா நீங்க ஒரிஜினல் யமதர்ம ராஜா. ஒரிஜினல் சித்ரகுப்தா. ஆமா, நீ எங்க வந்த? ஜின்னாவை கூட்டிட்டு வந்திருக்கியா? கூட்டு வரலான்னு ஃபைட் பண்ணா உங்க ஆளுங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. செத்து போன தூக்கிட்டு தான் வருவோம். கார்த்திக் எப்படியா சாவா? டேய் குப்தா, சாக வேண்டியது ஜின்னா தானே? ஆமா. என்ன கார்த்திக் எப்படி செத்தா? உன்னை ஒழிக்க நான் தான் கொன்னேன். ஆமா, கார்த்திக் எப்படி செத்து போனா? கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இருக்கா குரு? கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இல்ல முதுகுல குத்துற ராஜதந்திரமா? சே ராஜதந்திரம் இல்ல, கம்ப்யூட்டர் மிஸ்டேக் தான். கம்ப்யூட்டர் மிஸ்டேக் எதுக்கு பண்ணிச்சு? என்ன வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கும். ஓ ஷிட், சாரி கார்த்திக். யோ, என்னையா கொன்னுட்டு சாரின்ற? தப்பு செஞ்சா சாரின்னு தான் சொல்லுவாங்க. கொன்னுட்டு சாரி சொன்னா சரியா போயிடுமா? போட்டோட தொப்பி இரு, இங்க நீ நடிக்க கூடாது, நாங்க தான் உங்களை நடிப்போம். உனக்கு வேணும்னா நீ போய் எங்க பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க. யார் அவன் பாஸ்? சிவன், கேர் ஆஃப் கைலாசம். இங்க போன் இருக்கா? அங்க இருக்கு. தம்பி கார்த்திக், கம்ப்ளைண்ட் கொடுக்காதீயா. சிவன் என்கிட்ட இருந்து இந்த போஸ்ட் புடிங்கிடுவார். அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல கண்ணா, இது ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து வாங்கின போஸ்ட். தயவு செஞ்சு என் வயித்துல அடிச்சிடாதய்யா. போயா தோப்ப. ஏய், கைலாசம்னா லோக்கலா எஸ்டிடியா? எஸ்டிடி. பேர் என்ன? யமகிங்கரி. லவ்லி நேம். கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இன்னும் ஆகல சார். ஐயோ ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சிவா? ராங் நம்பர்? ஓ சாரி. இங்க கூட ராங் நம்பர் விழுதா? அதுவும் கம்ப்யூட்டர் மிஸ்டேக் தான். கொஞ்சம் இருடா. ஹலோ கார்த்திக், இப்படி கொஞ்சம் வா வா. இங்க பாருக்கண்ணா, தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பு நடந்துருச்சு. இந்த ஒரு ஜென்மத்துக்கு என்ன மன்னிச்சிடு. உன்னை மன்னிச்சிட்டு பிசாஸ் மாதிரி நான் இங்கேயே சுத்தணும்ன்றியா? என்ன ஆனாலும் சரி, நான் பூலோகத்துக்கு போய் ஆகணும். இது ஒண்ணே, இங்க வரதா முடியும், போக முடியாது. ஒன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. கைய கால பிடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன வந்துச்சு? வாயை தந்த கிழிச்சிடுவேன். தம்பி கார்த்திக், எங்க உங்க வீடு எங்க இருக்கு? சந்திரமண்டலத்துக்கு பக்கத்துல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நானும் என் சிஸ்டரும். சிஸ்டரா? சிஸ்டர்னா தங்கச்சி அக்காவா? தங்கச்சிதான். ஓ, என்ன வயசு இருக்கும்? 3230. என்னது 3230? அப்ப உன் வயசு? 7303. ஐயோ, என்னது கேள்வி? இங்க எல்லாருடைய வயசு அப்படித்தான் இருக்கும். வா. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் எங்கேயும் வர மாட்டேன். உன்ன உன் பாடிக்குள்ள அனுப்புறேன்னு சொன்னாலும் வரமாட்டியா? என் பாடியில அனுப்புறியா? ஆமா கார்த்திக், இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை நைஸா டிராப் பண்ணிடுறேன். வா. ஏய், உன் பாடிய பாஸ் இங்கேயே எரிச்சுன்னு சொன்னாரு. போய் பெட்ரோல் டின் எடுத்துக்கிட்டு வா. இங்கதான். Come. Come, Vaidi, இந்த பக்கம். ஐயோ, என் பாடி எரியுது. என் பாடி எரியுது. என் பாடி எரியுதியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்க? மந்திரம் போட்டு நெருப்பானே. மந்திரம் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, முக்கால்வாக எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றது? அதான் எனக்கும் புரியல. ஏவா, என்னைய புரியலன்ற இப்போ? என்ன சூப்பர் பாடி, இத நான் எவ்வளவு பத்திரமா காப்பாத்திட்டு வந்தேன். எப்போ இது என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பேன். மில்க் ஷேக் வேணுமா? உடனே வாங்கி கொடுப்பேன். சிக்கன் வேணுமா? உடனே வாங்கி கொடுப்பேன். இத்தனை வருஷமா ஒரு குறையும் இல்லாம பாதுகாத்து வந்தேன். இப்ப எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. ஐயோ, வருத்தப்படாத கார்த்திக், உன்னை இன்னொரு பாடிக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். இன்னொரு பாடிக்குள்ள அனுப்புறியா? செத்தாலும் வர மாட்டேன். ஆல்ரெடி நீ செத்திட்டப்பா. ஐயோ, மாமா, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அந்த ஜின்னா என்னையும் லவர் கார்த்திகைய கிட்னாப் பண்ணி கொண்டு போனாமா. எதுக்கு? அவன் முகம் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு நீ பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணுமா? செத்தாலும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை செஞ்ச தப்புக்கே வாழ்நாள் பூரா வேதனைப்படுற மாதிரி செஞ்சுட்டான். நானும் உன்ன மாதிரியே சொன்னதால என்ன சித்திரவதை பண்ணிட்டான். கார்த்திக் எங்க இருக்காரு? அவங்கிட்ட பழைய கைதியா இருக்கா. நீ பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாதுன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்புனா. அப்பா, இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லலாம்னா நீ மாட்டிக்குவேன்னு பயமா இருக்கு. பாவாக்கு கார்த்திக் பட சித்திரவதையை பார்த்தா செத்து போயிடுவா போல இருக்குமா. ஆமாமா,
அன்னைக்கு என் பிள்ளைங்களுக்காக ஒரு பொய்ய சொன்னேன், இன்னைக்கு ஒரு லவருக்காக இதை செய். அந்த கொலைக்காரனுக்கு சர்ஜரி செஞ்சா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவானம்மா, நம்மள பிடிச்ச பிடியும் தொலைஞ்சு போயிடும். அது இல்ல மாமா. இங்க பாருமா, அவனுக்காக இல்லாம போனாலும் ஒரு டாக்டரா ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காவது நீ இந்த வேலையை செய்யணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் உனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்தாலும் என்ன மன்னிச்சு என் உருவத்தையே மாத்திருக்க. கட்டா வைக்கிறவா? வேண்டாமா, இந்த பாவியோட முகத்தை நீ பார்க்க வேண்டாம். அப்ப கட்டை யாரா வைக்கிறது? நானே ஒத்துக்கிறேன். சரி, நீ சொன்னபடி உன் முகத்தை மாத்திட்டேன். கார்த்திக் எங்க? இங்க அழைச்சிட்டு வர முடியாதும்மா. உன்னை அவன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்க. ஏய், எங்க அழைச்சிட்டு போற? அவசரப்படாது, உன்னை நிச்சயம் கார்த்திகிட்ட சேர்க்க. டேய், போட்டு நிறுத்து. இங்க எவ்வளவு ஆழம் இருக்கும்? 50 அடி ஆழம் இருக்கும் சார். டாக்டர் அம்மா, உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. அம்மா, அப்படின்னா பரவாயில்ல. எதுக்கு? மன்னிச்சிருமா, நான் வாக்கு தவறி உன்னை கொல்ல போறேன். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவ நீ ஒருத்தி மட்டும்தான். நீ உயிரோடு இருந்தா எனக்கு ஆபத்து. அதனால ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு திரும்ப. அந்த கேஸ் அப்புறம் பார்க்கலாங்க, முதல்ல இந்த கேஸ பாருங்க. யோ, ஏன் தள்ளுற? உதச்சா ஹெட்லைட் காண்றோம். கொஞ்சம் இரு கார்த்திக். ஏய், என்னது? பிப்ரவரி குதிச்சு சொர்க்கத்துக்கு போய் ஊர்வசியோட பாத்ரூம் குள்ள புகுந்து ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு பாட்டு பாடுறான். அது என்ன தப்பு? தப்பு இல்லாம பின்ன என்ன? இந்திரா சார் அவுட்டோர் போனதால நீ தப்பிச்ச. இப்ப ஃபர்தரா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், போங்க. அது சரி, நீ அங்க எதுக்கியா போன? வேற என்ன பண்ண சொல்ற? இங்க போர் அடிக்குது. அங்க போனாலாவது ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க எல்லாம் இருப்பாங்களே. நாங்க போனேன், செவரி ஏறி குச்சேன். நல்ல வேலை செஞ்ச. ஓகே. ஏண்டா, இந்த சிந்தாமணி செஞ்ச பாவம் என்ன? பாய்ஸ் ஹாஸ்டல்ல வார்டனா வேலை செஞ்சுக்கிட்டு தினமும் 4 பேருன்னு 1500 ஆம்பளைங்க கற்ப கொள்ளையடிச்சுட்டா குரு. அப்படின்னா YPC செக்ஷன் 101 படி இந்த பாவிக்கு ஆம்பளை காத்து அடிக்காம அந்த பல்புல வச்சு 1 வருஷத்துக்கு கரண்ட் ஷாக் கொடுங்க. நெக்ஸ்ட், டாக்டர் மகாராணி. மகாராணி? கார்த்திக், 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 உங்களை இந்த ஜன்மத்துல பாப்பேன்னு நினைக்கல. நானும் நினைக்கல. எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கேன். நல்லா இருக்கியா? செத்த அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும் தாயே? எப்படில செத்து போச்சா? என் மேல உள்ள காதல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டியா? இல்ல, அந்த ஜின்னா எனக்கு கொன்னுட்டான். சின்ன கொன்னானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? மெட்ராஸ்ல. கார்த்திக், நீ சீக்கிரம் கீழே போய் அவனை பிடிச்சு கொண்டு. நான் ஏன் கொல்லணும்? நீயே போய் கொல்லு. எங்க கையில இருந்து ஒரு தடவை சாகாம தப்பிச்சுட்டான்னா மறுபடியும் அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் இல்லையா? அதனால நீ போய். நான் போக மாட்டேன். ஏன்? என் ஆள் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் கீழே போகணும்? நீ பிடிக்க முடியாதுன்னா என் போஸ்ட் போயிடுயா. போனா போட்டோம், எனக்கு என்ன? ஆமா, உனக்கு என்ன? நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருங்க. இல்ல எப்படி நான் செஞ்சு தரேன். என்னத்த செய்வ முண்டம்? விட்டனா உன் மூஞ்சி முழங்காலுக்கு போயிடும். இங்க பாரு கார்த்திக், பாத்துட்டு தானே நான் பார்க்க சொன்னது அவளை இல்ல, என்ன. என்னையா? நீ கீழே போயே தீரணும். போலனா அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டு, ஹலோ, உன் ஆத்மாவை சூரிய கிரகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். யோ, உன்னை ஏமன் சொல்றது சரியா இருக்கு. பிரிஞ்சது லவர்ஸ் ஒண்ணு சேராங்கன்னா திரும்ப பிரிக்க பாக்குறிய? கார்த்திக், அவர் சொல்றபடியே நீங்க போய் அவனை கொல்லணும். அவனை உயிரோட விட்டா இன்னும் நிறைய பேர் அவன் கொன்னுடுவான். கிழிச்சா இத்தனை கொலைகளை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம எங்க போவான்? அவன் போலீஸ் கிட்ட சிக்க மாட்டான். ஏன்?
உங்களை கொன்னுடுவேன் பயமுறுத்தி என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய சொல்லி முகத்தை மாத்திக்கிட்டான். இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவேணும்னு பயந்து என்னையும் அவன் கொன்னுட்டான். முகத்தை மாத்திக்கிட்டானா? இப்ப அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க மாமாவுக்கு தெரியும். அவரும் உங்களாட்டம் தான் இருப்பாரு. அவரை பிடிச்சா மொத்த விஷயமா வெளியே வந்துடும். சரி, உன்னை கையில வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடின ஜின்னாவை நான் உன் பாடியில போய் கொன்னுடுறேன். ராஜா, மகாராணி பாடியில அனுப்பு. டன். ஓம் தனாதன் தன் 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 கீம் கிமா கிம் 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 மிஸ்டர் மகாராணியாக யாமகா. போறாங்க. ஹாய் கேர்ள்ஸ். ஏய் முத்து, எப்படி இருக்க? வணக்கம். என்னது லுக்கு? கட்டு. கட்டுறதா? கடையாம்மா? கடை இல்லையா, ஜர்தா. உன் கையால ஜர்தா பீடா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? என் கையால ஜர்தா நீங்க எப்ப சாப்பிட்டீங்கம்மா? எப்போ நான் கேக்குறேன், கடந்த 10 வருஷமா. ஓர் நீ யம்மா கோபரான என்னம்மா இது பாஷை கூட மாறி போச்சு? பாஷை மட்டும் இல்லப்பா, பாக்ஸே மாறி போச்சு. பாக்ஸ் மாறி போச்சா? அது ஒரு யம்மா ப்ராப்ளம். என் பீடா நானே கட்டிக்கிறேன். அம்மா அதிகமா போடுறீங்க. இவ்வளவு சாங்க அடிச்சா தலை சுத்தும். தலையும் சுத்தாது, வாலும் சுத்தாது. வெத்தல ஷோக்கு கல்கத்தா, ஜரதா ஜோரு பார்க்கட்டா, கேளு என் தோழா, இது சூப்பரு, இது சூப்பரு, பான் மசாலா அடித்தூளா, ஜரதா நீ போட்டு போடா, கொஞ்சம் ஜோராதா போத ஏறி, கொஞ்சம் எல்லாமே அதிராதோ, மசாலா திக்கு மஜானா திக்கு, எம்மாடி பான் பராக்கு ரூட்டு, தொட்டாலே கவலை எல்லாமே ஜூட்டு, ஜரதா நீ போட்டு போடா, கொஞ்சம் ஜோராதா போத ஏறி, கொஞ்சம் எல்லாமே அதிராதோ, மசாலா திக்கு மஜானா திக்கு, எம்மாடி பான் பராக்கு ரூட்டு, தொட்டாலே கவலை எல்லாமே ஜூட்டு, அட புக்கிரி பிக்கிரி பொம்பளை புக்கிரி தக்கிடி தக்கிடி தக்கட்டலா குத்தக்கு திமிதா. ஹிட்டாச்சினா மூடேரி போகாதோ, மூடாச்சினா ஸ்பீடேரி போகாதோ, ஹிட்டாச்சுன்னா பன்னீர் நீராடு, மூடாச்சுன்னா என்னோடு போராடு, ஜரதா பீடா சரியா போடு தூக்கும் சிந்துக்கு, ஜல்லு கட்டு மல்லு கட்டி பாக்கும் என் ஷோக்கு, பாப்பா கிட்ட தாப்பா போடாதே, தாப்பு மாறி போகும் ராங்க போகும் தோழா, விடாதே பீனா வேணாயா பான் பரா
தொட்டாலே மாறாது சரியா தொட்டா எல்லாமே தீராது முல்லை பார்த்தா ரோஜா இல்ல விஷயம் புரியாது ஐயா தர்மம் லதா நம்ம சித்தி 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 சித்தியா பாத்தீங்களா என்ன வேணும் யார் நீங்க இப்ப எல்லாம் பிச்சைக்காரங்க உறவு முறை சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் போங்கடா. ஐயோ என்ன சித்தி காசு போடுறீங்க சித்தி 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 லதா நம்ம சித்தி கூட டாடி ஆட்டம் மாறி போயிட்டாங்கல்ல எங்க போச்சுப்பா? ஓ நீ போடுறியா? போடு. வெரி குட். வந்துட்டியா கிளாஸ் பாப்பா? அல்டால் இத வந்துட்டு பாட்டில் மாமி, பாட்டில் மாமி எங்க போயிட்ட பாட்டில் மாமி? அடி என் கும்தலக்கடி கொய்யா. என் மச்சினி நினைச்சு பயந்து செத்துட்டேன்டி. ஏத்தனதெல்லாம் இறங்கி போச்சுடி. அம்மாடியோ இது என் மச்சினியோட ஆவியேதான். நான் ஒன்னும் ஆவி இல்லடா முண்டோம். உன் மச்சினி மறு பண்ணிட்டாங்களே. அப்ப ஆகலடா, இப்ப ஆக போகுது. எங்க உன் பார்ட்னர்ஸ்? எனக்கு தெரியாது. ஐ சீ. என்னப்பா அது? ஐயோ இது என்ன கெட்டப்பு, என்ன செட்டப்பு? என்னடா முணுமுணுக்குற? என்ன டாவா? அது சரி, நீ என்னோட மச்சினி தானா? இல்ல, உன் புருஷன். பாரு, நீ ஏதோ செத்தவளாச்சு நான் சும்மா இருந்தா ரொம்ப தான் எகிரி குதிக்கிறிய. இன்னொருத்தர என் மேல கை வச்ச அவ இல்ல நானே செய்வ மாறு. ரொம்ப வலிக்குதா? இருபோது. அப்படின்னா அந்த ஜின்னா எங்க இருக்கானோ, எந்த உருவத்துல இருக்கான்னு சொன்னா வலி குறைஞ்சு. நிஜமா எனக்கு தெரியாது. அதுக்காக சொல்லிடுறேன். கொஞ்சம் தண்ணி கூட. என்ன காப்பாத்துங்க சார், பிளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. என்னப்பா என்னாச்சு? என் மச்சினை என்ன பிடிச்சு உதைக்கிறா சார். மச்சினியா? எங்க ஓடுற? எங்க ஓடுற? காப்பாத்துங்க சார். வாட்? அகாராணி உயிரோட இருக்கா? அவளை நீ கொல்லலையா? கொன்னுட்ட. பின்ன எப்படி உயிரோட இருக்கா? பிரபு, ஏன் இதுக்கு போய் கவலைப்படுற? அவளையே வரவழைச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கண்ணாயிரம் சார், நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த பாப்பாவை இழுத்துக்கிட்டு வா. சரிங்க.
ஃபைட் நடந்துச்சு. என்ன பார்த்து பயந்து ஓடுறானுங்க, தொட நடுங்கீங்க. பாத்தீங்களா, உங்க டைம் நல்லா இருந்ததால நான் டைமுக்கு வந்தேன். நான் வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கை அடியோட நாசமா போயிருக்கும். கிழிச்சப்பா, அவங்க இப்ப ஓடுனதே ஒன்ன பாத்துல. நான் கொடுத்த அடியே தாங்க முடியாம ஓடுறாங்க. நீங்க அடிச்சீங்களா? அப்படின்னா என் டைம் நல்லா இருந்ததால தான் நான் லேட்டா வந்திருக்கேன். ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தாலும் என் வாழ்க்கை அடியோட நாசமா இருக்கும். வரேன் தாயே. ஏய் ராஜசேகர், என்ன ஞாபகம் இல்ல? ஆமா, நீங்க டாக்டர் மகாராணி இல்ல? மை காட், ஆம்பளை ஆட்டம் இந்த கெட்டப் எதுக்குமா? நான் மகாராணி இல்லடா. மே ஐ ஹெல்ப் யூ கார்த்திக்? ஐயா பகர், போலீஸ்காரங்க காதுலயே லாட்டி சொருவீங்களே. ஒரு நீ யமா, நான் சொல்றது உண்மைதான். அப்படின்னா இந்த கெட்டப் சொல்றவா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், ஆம்பளை மாதிரி வந்து எங்களை பின்னி எடுத்துட்டா. அப்படின்னா நிச்சயம் அவன் மகாராணி இல்ல. சிபிஐ ஆபீசர்னு சொல்றியா? பின்ன அவன் மகாராணி ஆட்டம் எப்படி இருக்கா? என்ன மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்கலாம்ல? எதுக்கு? நம்மள புடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, அவ மகாராணியா இல்ல சிபிஐ ஆபீசரான்னு தெரியணும்னா அவன் மாமன் சூரிய இருக்கான்ல, அவனை இழுத்துக்கிட்டு வாங்க. டேய் டேய், அங்க பாருங்கடா. அவன் சூரிய மாதிரியே இருக்கான்ல? ஆமா, அவனேதான். நம்ம கிட்ட மாட்டக்கூடாதுன்னு மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். வாங்கடா. டேய் சூரியமூர்த்தி, ஒன்னத்தாண்டா. சூரியமூர்த்தியா? என் பேர் சூரியமூர்த்தி இல்ல, ஒய்டி ராஜா. கெட்டப்போட சேர்த்து பேரையும் மாத்திக்கிட்டியா? மாத்தறதா? நோ, ஒரிஜினல் நேம் தான். சரி வா, பாஸ் கூட்டிக்கிட்டு வர சொன்னார். பாசா? யார், சிவா சாரா? சிவா இல்ல, பாபா. பாபாவா? அவன் அவன் எவனா? பஞ்சு குடுத்தனா பஞ்சர் ஆகி போயிடுறா. என் மேலே கை வைக்க பாக்குறியா? பாருங்க உங்க எல்லாரும் என்ன செய்கிறேன்னு. அண்ட பகிரண்ட முதல் கண்டவர்கள் தண்டனிடம் ஆள் சிலையாய யமக. அதான் என் கையில வச்சுக்காதீங்க, கதை பூந்து விளையாடும். என்னடாது, நீங்க எல்லாம் சிலையா மாறலையா? என்ற கஸ்மாலா விட்டலாச்சாரியா சினிமா பாத்துட்டு வர்றியா? சினிமா இல்லடா, என்னோட மந்திரம் அது. அது வரைக்கும் உன் பதவியையும் பவரையும் நான் வாங்கிக்கிறேன். சிவா, என் பவரை பஞ்சர் ஆக்கிட்டியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், எதுக்கத்தாலும் சும்மா சிவா சிவான்னு கூவினேங்கிறியா? என்ன திருவோட தூக்குற சிவன் பேச சேர்ந்துக்கியா? இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சிவா பேட்ச் தான். அப்படியா? அப்படின்னா இந்த விஷயத்தை எங்க பாபா கிட்ட சொல்லுவா. வர முடியாது. இப்ப வரியா என்ன? கண்டிப்பா வர, போங்க. டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான்டா. பிடிக்கலாம், வாங்கடா. எஸ்ஐ சார். ஹலோ ஒய்டி ராஜா சார், ஏன் இப்படி உடையறீங்க? ஜாகிங்கா? ஜாகிங்கா? என் தலை சேசிங். நீ தான் என்ன காப்பாத்தணும். வாட் ஹேப்பன்? ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? 5-6 பேர் இருப்பானுங்க. அவங்க கையில ஆயுதம் ஏதாவது இருக்கா? கத்தி, செயின் எல்லாம் இருக்கு. அவங்க இந்த பக்கத்துல இருந்தா அந்த பக்கத்துல இருந்து வராங்க. அப்படின்னா நாம இப்படி ஓடிடுவோம். வாங்க. என்னங்க அது, நீயும் ஓடி போயிடலாம்னு சொல்றிய? அவங்கள அரெஸ்ட் பண்ணு. அரெஸ்டா? ஏன் சார், ஏதாவது சொன்னா சொல்லிட்டாம்பீங்க. என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன பெரிய ஹீரோ நினைச்சிட்டீங்களா அவங்களோட ஃபைட் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆஃப்டர் ஆல் காமெடியன் சார். அங்க சார். எங்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன்ல. தேங்க்ஸ் கார்த்திக், தேங்க்ஸ். டயத்துக்கு வந்து என்ன காப்பாத்துனேன். அவனுங்க ஒன்னேது துரத்துறானுங்க. பாபா வர சொன்னாரு, வா சூரியமூர்த்தின்னு கூப்பிட்டானுங்க. வரமாட்டேன்னு கத்தியோட துரத்துறானுங்க. சூரியமூர்த்தின்னு உங்களை துரத்துறாங்களா? அதாவது நம்ம வைடி ராஜாவை மகாராணியோட மாமான்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படி நினைச்சா இவரை ஏன் துரத்தணும்? அப்படின்னா சூரியமூர்த்திக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். இப்ப யமனை சூரியமூர்த்தி ஆக்குனா அந்த ஜின்னாவை கண்டுபிடிச்சிடலாம். வா. இது வில்லனோட டென் மாதிரி இருக்கு. இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி. செல்லமா இத நாங்க பார்னு சொல்லுவோம். எதுக்கு என்ன இங்க அழைச்சிட்டு வந்த? அந்த ஜின்னாவோட ஆளுங்க இங்க வருவாங்க. நீ அவங்க கண்ணுல பட்டினா அவங்க உன்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. உன் பயம் போறதுக்கு மருந்து கொடுக்குறேன். வேற ஒரு ஃபுல் பாட்டில் மெக்டோவல் பிராண்டி கொண்டா. அத குடிச்சிட்டு உட்காந்துரு, தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ எங்க போற? நான் இங்க இருந்தா அவங்க வர மாட்டாங்க. பக்கத்துல கேப்ரி நடக்குது, அவங்களோட பாடிக்கிட்டே உன்னை கவனிச்சுக்கிறேன். கேப்ரியா? என்னது அப்படின்னா? இங்க பாரு, என்கிட்ட மறைக்க கூடாது. கேப்ரனா அதான். அதான்
जिल्लाची जोडी சேர்ந்தா கூலாச்சி ஓ கன்னி பொண்ணு ஷோக்கு கை வச்சா ரொம்ப ஷாக்கு கடகாலம் போகும் போக்கு இதை பார்த்தா காது கிக்கு மலை வீசி என்னை தொட்டு தொட்டு தோளில் இன்பம் பட்டு பட்டு காது மெட்டு கட்டு கட்டு ஆவோ ஆவோ நமக்குள்ள பேசிக்குவோம். உன் புருஷன் எவ கூடயாவது ஓடி போட்டானா இப்படி தண்ணி அடிக்க வந்தது? எங்க வச்சிட்டு போயிருப்பானுங்க? அதான் எனக்கும் தெரியல. அந்த எக்ஸ்கியூஸ் மீ காரன் குறுக்க வந்து நம்ம பிளானே நாசமாக்கிட்டான். என்ன பண்றது? அந்த சூரியமூர்த்தி எப்பயாவது மடக்கி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். மறுபடியும் கோட்டி குடுக்கலாம் வந்தியா? இல்லடா, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன எந்த டைப்ல அடிச்சு கொல்லலாங்கிறதுக்கா? இல்லையா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? You mean marriage?
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜோடி கிளி மாதிரி பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு கிளாஸ் எங்கயா? கிளாஸ் யார் இந்த பிள்ளைங்க? என் பிள்ளைங்க தான். உன் பிள்ளைங்களா? ஆமா, உன் அக்கா பிள்ளைங்கள போய் யார் இவங்கன்னு கேக்குறிய? யார் இவங்கன்னு கேக்கல, எங்க இவங்கன்னு கேட்டேன். என்னமோ நீ ரொம்ப மாறி போயிட்ட. டவுட் கொண்டு குறைச்சல்ல. இந்த வராரு. நாளைக்கு 10 மணிக்கு பப்ளிக் ஸ்கூல்ல எஸ்பி கொடியேத்த போறாரு. அங்கே அவரை க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ ஸ்கூலுக்குள்ள போறது நடக்காத விஷயம். 2 பேரை நீ கொன்னுட்டல்ல, செக்யூரிட்டி அதிகமாவே இருக்கும். என் உருவந்தம் மாறிடுச்சு, என் அடையாளம் தெரியாது. ஸ்கூலுக்குள்ள பிள்ளைங்களை தவிர வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்களா? நீ போனா சந்தேகப்படுவாங்க. ப்ரோக்ராம் மாத்தி வச்சுக்கோ. இந்த ஜின்னாவுக்கு அது பழக்கம் இல்ல. நான் குறிச்ச முகூர்த்தத்துல அவன் செத்தே தீருவான். எப்படி சாவான்? ஏய், வண்டி நிறுத்து. அங்க பாருங்க, பிள்ளைங்க பார்க்க அழகா இருக்காங்கல்ல, அந்த எஸ்பிய இவங்களை வச்சு கொள்றேன். டேய், இந்த பசங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடு. என்னங்க, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறியா? கண்டிப்பா அழைச்சிட்டு போறோம்ப்பா. முதல்ல சாப்பிடு. அது சரி, உன் பிளான் என்ன ஜின்னா? ஜின்னாவா? இந்த டைம் பாம்ப ஸ்கூல் பேக்ல வச்சு அந்த பையனுக்கு கொடுத்து அவன் கையில ஒரு பொக்கையும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க போறேன். எஸ்பி கொடி ஏத்துற உடனே அந்த பையன் பொக்கையை எடுத்துக்கிட்டு போய் எஸ்பிக்கு கொடுப்பான். கரெக்டா அந்த நேரத்துல நான் இந்த ரிமோட் அமுக்குவேன். அவ்வளவுதான். எஸ்பி சாப்டர் க்ளோஸ். பாம்பு வெடிச்சா எஸ்பியோட அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களும் செத்து போயிடுவாங்களே. செத்தா சாவட்டும், நமக்கு என்ன சார்? நீங்க தூக்கிட்டு வந்த பிள்ளைங்க நம்ம சூரியமூர்த்தியோட பிள்ளைங்க சார். அப்படியா? வெரி குட். அப்ப நாட்ட பிள்ளைங்களும் நமக்கு உதவி செய்யறாங்க போல இருக்கு. அவன் பிள்ளைங்க செத்து போயிட்டா பாவம் அவன் வருத்தப்படுவான்ல. பணத்தை விட்டு எறிஞ்சா சந்தோஷப்படுவான். இப்ப இங்கதான் அவன் இருக்கான் சார். ராத்திரி தான் கிட்டா பண்ணி அவனை கொண்டு வந்தோம். எங்க இருக்கா? மாடியில. ஹலோ சூரியமூர்த்தி. யார் அது? நம்ம ஜின்னா தான். அட 420 ஜின்னா, இன்னைக்கு தான் என் கண்ணுல பட்டிருக்கு. அது சரி, இது என்னப்பா வேஷம்? என் மச்சினிக்காக. மச்சினிக்காகவா? அது அவளை நீ கொன்னுட்டல்ல, அவ நிஜமாவே புழைச்சு வந்திருக்காளா இல்ல யாராவது சிபிஐ ஆபீசர் அவ வேஷத்துல வந்திருக்காங்களான்னு டவுட் வந்து கண்டுபிடிக்கலான்னு தான் இந்த கெட்டப்ல இருக்க. இது எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. நீ இதே வேஷத்துல இருந்து அவனை கண்டுபிடிச்சு அப்பப்ப எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இரு. போ. அந்த ஜின்னாவை நான் பார்த்தேன். எங்க? கொடியேற்றத்துக்காக வரப்போற எஸ்பி கொல்றதுக்கு ஸ்கூலுக்கு வரப்போறான். எஸ்பி கொல்றதுக்கா? ஆமா, அந்த சூரியமூர்த்தியோட பையன் கிட்ட பாம்ப கொடுத்து எஸ்பி கொல்ல பிளான் போட்டிருக்கான். மை காட், எந்த ஸ்கூல்? வெல்கம் சார். தேங்க்யூ. போ. என்ன விஷயம்? எஸ்பி சார் கொல்றதுக்கு பாம்பு வச்சிருக்காங்க. அவரை காப்பாத்தணும். கம் ஆன். பிரிட்ஜி, நில்லு. வெரி குட். எவ்வளவு வந்துட்டானா? ஒரே கல்லுல 3 மாங்கா. எஸ்பி சார் நகருங்க, இந்த பாம்பு இருக்கு. இது என்ன தம்பி? ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோலா? அப்ப டிவி எங்க மச்சான்? டேய், விடுடா. இது இந்த வச்சுக்கோ. இது இல்லடா, அது கூட. இது என்னோட விஸ்கி பாட்டில், தர மாட்டேன். அதுல பங்காளி, உங்களுக்கு வேண்டியது எம்டிவியா சன் டிவியா? சொல்லு, நான் அமுக்கிறேன். அமுக்கி தொலைச்சிட போறேன். இங்கதான். இங்கத்தாவா? இங்கத்தான் ஒரு சேனல் இருக்கா என்ன? சேனல்ல மண்ணல் கட்டி இல்ல. ஏய், நோ, நான் கொடுக்க மாட்டேன். நோ. ஓடானா?
Jina, shoot him. சீக்கிரம் வா பிரபு வண்டி சூரியமூர்த்தி என்னது? நான் சூரியமூர்த்தி இல்லடா, உன்னை கொல்ல போற ஏமை. மரியாதையா விட்டுரு, இல்ல கொன்னுடுவேன். நீ என்னடா என்ன கொல்லல? நான் தான் உங்களை கொல்ல போறேன். இந்த பேக் யாருது மாப்பிள்ள? ஹலோ, அந்த பாம்பருக்கு தூக்கி போட்டு. ஸ்கூல் பேக்ல பாம் இருக்குன்னு சொன்னா நம்புறதுக்கு எனக்கு என்ன மப்பு இறங்கிடுச்சுன்னு நினைச்சியா? இது புக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளு, அந்த பாம்பருக்கு தூக்கி போட்டு. புக்ஸ போய் பாம்புன்னு சொல்றான். எங்கடா புடிச்ச பேச? அதுக்குள்ள பாம்பு இருக்குப்பா. பாம்பு இருக்கா? இந்த பாரு அடிக்கிறேன் பாரு. வெடிக்கலையா? ஏன் வெடிக்கல? ஏன் வெடிக்கல? வரமாட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போ, அந்த பக்கம் ஸ்கூல் போகணும். இந்த பேக் அப்படி தூக்கி போடு. டேய் உடைடா. டேய் பேக் புடிக்காதீங்கடா, நான் தர மாட்டேன். ஐ நல்லா இருக்குடா. டேய் அப்படியே போடா. டேய் நல்லா இருக்குடா. டேய் அண்ணா பேக் புடிக்காத. பேக் வந்து தர மாட்டேன். நோ உடைடா. டேய் ஐயோ டேய் வலிக்குதுடா. டேய் அமுகாதீங்கடா. டேய் ஐ நல்லா இருக்குடா. டோன்ட் டச் தி பாயிண்ட். ஐ கூச்ச மாட்டீங்களா? டேய் உடா. ஏய் அப்படியே ஏய் நோ. ஏய் நான் ஏய் பாயிண்ட் டச் பண்ணாத சொன்னேல. நோ இங்க இருக்கு. ஏய் ஏய் நோ தர மாட்டேன். ஏய் போடுடா. ஏய் போடுடா. உடா போடு. Yama! நீயா? ஆமாண்டா, அரை ட்ரவுசர் பொடியா ஆபரேட்டர். Yes, sir. சிவனுக்கு கனெக்ஷன் கொடு. Okay, sir. இல்ல பதவியை பறி கொடுத்த இவன் சொல்றத நீ எதுக்கா கேக்குற? ஐ 203 இவனை எவன்டா உள்ள விட்டதே? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அட்டி வெளியே தள்ள சொல்றியா? நீங்க யாரு? உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு நான் கொண்டாந்துருக்க சாட்சிகள். இவன் தான் ஜின்னா. இவனை ஜின்னான்னு சொன்னா நம்புறதுக்கு என்ன உன்ன மாதிரி பைத்தியக்கார பையன் நினைச்சியா? கதையாலேயே உன் கதையை கந்தலாக்கிடுவேன். இவன் தான் ஜின்னா. பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டு இப்படி மாறிட்டான். இப்ப இவரை சிவன் முன்னால கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஃபுட்பால் ஆடுறா. பேப்பர்ல பார்த்த ஜின்னா வேற ஆளு, இந்த ஜின்னா வேற ஆளு. சிவன் கேட்டாலும் நம்ப மாட்டான். அஸ்கு புஸ்கு. ஏய் புறம்போக்கு. சார் இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவேன்டா. பூஷ்கே அஷ்கே. சீட்டுக்காக எவனையோ கொண்டு இவன் தான் ஜின்னான்னு உங்ககிட்டயே போய் சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லுவையா? அநியாயம். நான் தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சேன். அந்த ரகசியத்தை சிவன் கிட்ட நான் சொல்றேன். சொல்றதுக்கு நீ இங்க இருந்தால. ஏய் இவளை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. இங்க பார்த்தீனா சிவன் வந்த உடனே நீ ஜின்னா இல்லன்னு சொல்லு. உனக்கு தண்டனையே இல்லாம பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடறேன். ஏய் கூறுகட்ட குத்தா, பதவிக்காக இந்த அளவுக்கு நீ போயிட்டியாடா? உன்னை வாழ விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இது சொர்க்கமா மாமா? மப்பு ஏறினா சொர்க்கம் தானே தெரியணும். நரகம்ன்றி என்னது? ஏதாவது கடாமா கடிச்சு போட போ. இவங்கிட்ட சொல்லி உன்னை நரகத்துல போடலன்னா என் பேரு ஒய்டி ராஜா இல்லடா. என்னது? இந்த யமலோகத்தை நாங்க ஹைஜாக் பண்ண போறோம். ஹைஜாக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்தை நாங்க டென்னா மாத்திக்கிட்டு கைலாசத்தை, சொர்க்கத்தை, வைகுண்டத்தை எங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆள போறோம். ஏய் டோன்ட் மூவ். ஒரு அடி முன்னெடுத்து வச்சீங்க, உங்க யமனை கொன்னுடுவேன். எந்த யமனை? ரெண்டு பேரும் மரியாதையா கண்ணை கீழே போட்டு எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. டேய் கண்ணாயிரம், இவங்க கண்ணல புடிக்கிட்டு ஒரு பக்கமா நிக்க வைங்கடா. டேய் நம்ம ஆளுங்க இந்த பக்கம் வாங்கடா. இவங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வைங்கடா. இப்ப எங்களை என்ன செய்ய போறீங்க? உங்க எல்லாரையும் நாங்க குருவிய சுடுற மாதிரி சுட போறோம். நான் 3 என்னதோ எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா. ரெடி 1 2 ஏமாதே அதே 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 அதே. கார்த்திக்
சாவு. டாக்டர் என்ன உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ பீமா, இது கிளைமாக்ஸ் போயிட்டமாமா? ஆமா. அப்படின்னா ரேப்பிங் சீன் உண்டாடா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் இருக்கும். அப்படின்னா நீ என்ன ஹீரோவா? இல்ல, வில்லன். நீ டெஃபினட்டா தோத்துறடா புலி மூட்டை. வாய மூடிட்டு கமான் கார்த்திக், கமான் கார்த்திக், கமான் கமான். இவங்க நரகத்தையே நரகமாக்கி சொந்தமாக்கிக்கலாம்னு பாக்குறாங்க. காப்பாத்து. எந்த சாரே சாய வேணுமோ? சாய அதே சாய போடா. சாய் 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 சாய். எக்ஸ்கியூஸ் மீ பேபி, என் ஒய்ஃப் ஓடி போய் ரொம்ப அவசரப்பட்டு நிக்கிறேன், வந்து ஹெல்ப் பண்றியா? யூ பிளடி. இல்ல, அப்பாதே. Don't move. யாராவது அசைஞ்சீங்க மூணாவது கண்ணை திறந்துருவேன். அரஸ்தம். சார் ஐயோ அவரியா சரியான சமயத்துக்கு வந்தீங்க சார். இந்த யம மூலவத்துல இருந்து ரவுடிங்களையும் பொறுக்கிங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து நம்ம யமலோகத்தையே கைப்பற்ற பாக்குறான் சார். இது தப்புன்னு எடுத்து சொன்னதுக்கு என்னைய அடிக்கிறான் சார். உன்னை அடிச்சா? ஆமா சார். உன்னை அடிக்க கூடாது. நான் சார் மிதிக்கிறீங்க? பேசாத, சூளத்துல சொறி விடுவேன் பொறிக்கு ராஸ்கல். நான் இந்த யமலோகத்தை சீக்ரெட் சேனலை ஓபன் பண்ணதால உன் குட்டு வெட்ட வெளிச்சமாச்சு. சாரி யம பிரதர், உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஆல்ரைட் சார். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஹூ ஆர் யூ? சிவன். சிவன் சிவனா? சிவன் திருவிழாவில் சிவாஜி மாதிரி இல்லையே. சிவன்னா அந்த சிவன்ல, மகாசிவன். மகாசிவன். மகாசிவனா? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், பார்வதி விட்டியா அனாவசியமா இங்க வந்து நிக்க? யூ பிளடி. Oh my God, what is this? You are drinking the quarter of the காக்கரியா கூக்கரியா குடிக்கிறியா? Oh no. I think Lord Shiva. பிங்க் இல்லடா, நிஜமாவே சிவன் தான். சங்கரா நாத சரீராபரா வேத விகாராகரா ஜீவேஸ்வரா. God bless you, God bless you. சார் சார், நான் உங்க ஃபேன் சார். நீங்க என் ஃபேவரட் தெய்வம் சார். Very good. சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு பியூன் போஸ்ட் கொடுங்க, நான் இங்கே செட்டில் ஆயிடுறேன். உனக்கு பியூன் போஸ்ட் இல்ல, சித்ரகுப்தன் சீட்டையே கொடுக்கிறேன். Thank you very much தலைவா. சரியம்மா, நீ எப்பவும் போல உன் சீட்லயே தொடர்ந்து இருக்கலாம். Thank you sir. சார் எனக்கு அந்த சீட் இல்லாம இந்த சீட் இல்லாம போனா அப்புறம் நான் எங்க உட்கார்றது சார்? நீ உட்கார கூடாது,
நிக்கணும். மெயின் கேட்ல வாட்ச்மேன் வேலையை பாரு. நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணி கோ கோ. சார் யமன் சார் உங்க வேலை இருக்கட்டும். எங்க நிலைமை என்ன ஆறுது? ஓ சாரி சார், அவர் கார்த்திக், அவங்க மகாராணி. நம்ம குப்தா செஞ்ச தில்லுமுள்ளு வேலையால ஐ நோ A to Z. கிளைமேக்ஸ்ல மறுபடியும் கதை சொல்ல வேணாம். ஜனங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. சாரி. இங்க பாருங்க, உங்களை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருங்க. இப்படியே போனா ஜாலியா எப்படி இருக்க முடியும் சார்? ஓ, பாடியை மாத்தணும் இல்ல? ஓம் ஹ்ரீம் க்ரீம். ஆஹா, அதெல்லாம் இங்க கூடாது, கீழே. மிஸ்டர் கபில மகரிஷி பாஸ், அவங்க ரெண்டு பேரையும் பூலோகத்துல டிராப் பண்ணிட்டு வா. எஸ் பாஸ். கம் ஆன். ஹாய். வரேங்க. Coming. வரேன் சார். கீழே போறேன்னா வத்துறாத. என்னறாலும் உனக்கு வயித்து வந்துச்சா? ஐயோ. வாங்க. சூடு சாயோ.